ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது வந்து டபுள் டோருக்கும் சிங்கிள் டோருக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ரெண்டும் வந்து சேம் சைஸாக இருக்கிறப்போ நம்ம எது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இப்போ ஒரு சிங்கிள் டோர் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு 180 லிட்டர் அப்படி நம்ம வந்து சாதாரணமாக ஒரு சிங்கிள் டோர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் அப்கிரேட்ஸ் ஆகணும். அதாவது வந்து ஒரு 250 லிட்டர் இல்லை 220 லிட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து பொதுவாக வந்து டபுள் டோர் வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து 220ன்னு சொல்லலாம். அதுவே நம்ம சிங்கிள் டோராக எடுத்துக்கிட்டாலும் 220 லிட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ரைஸ் வாரியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து டபுள் டோரை பொறுத்த வரைக்கும் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். சிங்கிள் டோரு அதுக்கு இதுக்கும் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 4000ஆவது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம இது வாங்கினா என்ன பெனிஃபிட் இருக்கும், இந்த சிங்கிள் டோர் வாங்கினா என்ன பெனிஃபிட் இருக்காது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எல்ஜியில் வந்து 220 லிட்டரு. இது அதாவது வந்து சாதாரணமாக ஒரு டபுள் டோர் கூட நமக்கு ஸ்டார்டிங் வரக்கூடிய சைஸ் இது. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் தவிர மற்றபடி நம்ம யூசேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து சாதாரணமாக ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமாக நிறையா இருக்கும். இன்கேஸ் ஒரு வேளை ஃப்ரீசிங் ஐட்டம் நம்ம வைக்க போகிறோம், அதாவது சிக்கனு இல்லை மீன் அந்த மாதிரி ஐட்டம், கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதிலே வந்து டபுள் டோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிங்கிள் டோரில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து இந்த டோர் வந்து நமக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கே வைக்கிற ஐட்டம்ஸ் வந்து அதோட இன்கேஸ் ஃப்ரிட்ஜு வந்து ஒரு 4-5 மணி நேரம் வந்து கரண்ட்டு கிடையாது அப்படின்றப்போ வந்து இந்த இது வாசனை வந்து நமக்கு வந்து கீழே வைக்கிற வெஜிடபிள்ஸ் மேலே இல்லை இந்த இடத்துல வைக்கிற பால் இதில் எல்லாத்துலேயும் கூட நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த இடத்துல ஓவராக ஐஸ் கட்டிடுச்சு அப்படின்னா, நமக்கு இங்கேருந்து ட்ரெயின் வாட்டர் பின்னாடி போகிறது இதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி ஃப்ரண்ட்டு வர்றது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நமக்கு இந்த கீழே இருக்கிற வெஜிடபிள்ஸ் மேலேயே விழுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து டபுள் டோர் பார்க்க போகிறோம். இது கூட சேம் 220 லிட்டர் தான், கொஞ்சம் ஓல்டு மாடல் ஃப்ரிட்ஜு. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான்வெஜ்ஜு இல்லைனா ஃப்ரீசிங் ஐட்டம் வைக்கிறதுக்காகவே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஃப்ரீசருக்கு கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். அதாவது என்ன ஐட்டம் தனித்தனியாக வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஐஸ் க்யூப் வைக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். இன்கேஸ் ஃப்ரிட்ஜ் ஏதாவது ஓடலை அப்படின்னா கூட இந்த செக்ஷன் மட்டும் நமக்கு தனியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து கீழே இருக்கிற நம்ம ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுக்கு வந்து நமக்கு தனித்தனியாக வைக்கிறதுக்கு இருக்குன்றதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டும் வேறையாக நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டபுள் டோரை பொறுத்த வரைக்கும். ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வந்து பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கி வச்சுருப்பாங்க ஆசைக்கு. ஆனால் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க. இந்த செக்ஷனே வந்து இந்த டோரே வந்து காலியாக இருக்கும், ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க. கீழே தான் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜே எங்களுக்கு பத்தலை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. ஒரு 250 லிட்டருக்குள்ளே நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து சிங்கிள் டோர் வந்து, அதாவது ஃப்ரீசிங் ஐட்டம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக வந்து ஐஸ் கட்டுறது, இந்த ஃப்ரீசரில் வந்து அதிகமாக ஐஸ் கட்டுது, கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது. கீழே வைக்கிற வெஜிடபிள்ஸ் கூட நமக்கு வந்து ஃப்ரீசிங் ஆகுது, இல்லை கெட்டு போகுது. அதாவது இந்த இடத்துல அதிகமாக கூலிங் ஆகிறதுனால கீழே வந்து கெட்டு போகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வரும். இந்த தெர்மாஸ்டார்டர் ஃபெயிலியர் ஆகும். இதுதான் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும். பொதுவாக வந்து இதில் வந்து நிறையா இப்போ வர்ற மாடலெல்லாம் நிறைய சென்சார் டைப் இருக்கும். ஒரு சென்சார் ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீசிங் ஆகிடும், நமக்கு கீழே வந்து கூலிங் வராது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா இருக்கும். அதாவது ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கூட அதாவது க்ளீன் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஸ்டெப்லைசர் வச்சுருக்கோம், என்ன தான் வச்சுருந்தா கூட டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் தவிர மற்றபடி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ரொம்ப அதிகம். சிங்கிள் டோர் வெர்சஸ் டபுள் டோர் அப்படின்னு பார்க்குறப்போ 220 லிட்டரில் பெஸ்ட்டுன்னு சொன்னோம் அப்படின்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து நான்வெஜ் ஐட்டம் அதிகமாக வைக்கிறோம், இல்லைனா ஃப்ரீசர் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். ஒரு சில ஃப்ரிட்ஜ் ரெடியே ஆகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து போயிடும். அதாவது வந்து வாரண்ட்டி இருக்கிறப்பவே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாரண்ட்டி வராது. அதெல்லாம் வந்து
கம்பெனியால் ரெக்டிஃபை ஆக முடியாது. அது ஃப்ரிட்ஜே வேஸ்ட்டுன்ற மாதிரியெல்லாம் நிறையா ஃப்ரிட்ஜு வந்துடும். ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அதாவது வாரண்டி பீரியட் இருந்தால் கூட சில டைம் வந்து ரிஸ்க் அதிகம். அதாவது ஒர்க் ஆகாது, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வரும். ஸோ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து எதுவும் ஆகாது. எவ்வளோ பெரிய ரிப்பேர் வந்தால் கூட ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ பெஸ்ட்டு அப்படின்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.